அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 7வது கடிதம், நாள் 1/4/1947. அன்புமிக்க சாகர், உன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட என் புதிய பதுங்குமிடத்திற்கு 28ஆம் தேதி இரவு என் வழிகாட்டும் தோழருடன் சென்றேன். ஏற்கனவே இரவு 10:30 மணி ஆகியிருந்ததால் என்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளும் நண்பருடன் அதிகம் பேச அவகாசமில்லை. என் புரட்சி வாழ்த்துக்களை மாத்திரம் தெரிவித்து கொண்டேன். எனக்கு ஒரு நல்ல கட்டிலும் படுக்கையும் கிடைத்தன. அருமையான தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். மறுநாள் எனக்காக ஒரு தனி அறையை ஒதுக்கி கொடுத்தார் அந்த நண்பர். நல்ல காப்பி கிடைத்தது. அதிகாலையில் காப்பி சாப்பிட்ட பின் நானும் அவரும் சம்பாஷணையில் இறங்கினோம். அவர் மத்தியதர வர்க்கத்தை சார்ந்தவர். சம்பாஷணையின் போது நம் கட்சியின் மேல் நன்கு தெளிவற்ற ஒரு அனுதாபம்தான் அந்த நண்பருக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வந்தது. கட்சியின் கொள்கைகளின் மேல் உள்ள பற்றை காட்டிலும் தனிப்பட்ட கட்சி அங்கத்தினர்களின் மேல் அவருக்கு உள்ள பக்தி அதிகமாக இருக்கிறது. மோகன் மேலும் NK கிருஷ்ணன் மேலும் அவருக்கு அபாரமான பிரியம் இருக்கிறது. அவர்களை புகழ்கிறார். ஆஹா, மோகன், NKK போன்ற தலை சிறந்தவர்கள் எல்லாம் உங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணக்கார குடும்பங்களுக்காகவும் படிப்பிற்காகவும் தான் அவர்களை வானலாக புகழ்கிறார். மத்தியதர வர்க்கத்தின் உண்மையான பிம்பம் அவர். கட்சியை கட்டி வளர்க்க தங்கள் இரத்தத்தையே ஈந்து உயிரிழந்த சுப்பு, குப்பு போன்ற எத்தனையோ ஒப்பற்ற தியாகிகளின் சிதைவு குவியலின் மேல் எழுந்ததுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களுடைய தியாகத்தினால் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றுள்ள நிலைமை அடைந்துள்ளது என நான் கூறினேன். சம்பாஷணையின் போது அடிக்கடி அவர், நான் கம்யூனிஸ்ட் இல்லை, இருந்தாலும் அக்கட்சியை போற்றுகிறேன் என கூறுவார். நம் எதிரிகளை நாம் மிகவும் தீவிர பாசையில் தாக்குகிறோம் என அவர் குறைப்பட்டார். சார், சிபி ஒரு கொடுங்காலன்தான், அது எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இருந்தாலும் உங்கள் தாக்குதல்கள் மிகவும் கடுமையானவை. உங்கள் பாசை ஈட்டி போல் குத்தக்கூடியது என அந்நண்பர் சொன்னார். இம்மாதிரி எல்லோரும் பொதுவாக எங்கள் விமர்சனத்தை பற்றி நினைக்கிறார்களா? எங்கள் காரசாரமான நடையை நாங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டுமா என நான் கேட்டேன். பிறகுதான் உண்மை வெளிப்பட்டது. குறைந்தபட்சம் படித்த மத்தியதர வர்க்கமாவது அப்படி நினைக்கிறது என்று பதில் கூறினார் அந்நண்பர். கழுதையை கழுதை என அழைக்கும்படிதான் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு புரியும். ஆனால் படித்த மத்தியதர வர்க்கம் கழுதை என்னும் வார்த்தையை உச்சரிக்க வெட்கப்படுகிறது. அதனால் அவர்கள் கழுதையை 4 காலுள்ள குதிரையை போன்றுள்ள ஒரு மிருகம் என அழைக்கிறார்கள் என நான் சொன்னேன். சோவியத் யூனியனில் என்ன அரசியல் சுதந்திரம் இருக்கிறது என அவர் அடுத்த விஷயத்திற்கு தாவினார். சோவியத் யூனியனில் அரசியல் சுதந்திரம் இல்லை எனவும் பொருளாதார சமத்துவம் மாத்திரம் இருக்கிறதாகவும் அநேகர் கூறுகிறார்கள் என்றும் சொன்னார். பொருளாதாரத்துறையில் பூரண சமத்துவம் இருந்தாலன்றி அரசியலில் ஜனநாயகம் எதிர்பார்க்க முடியாது. சோவியத் யூனியனில் மாத்திரமே நாம் எல்லா மக்களுக்கும் பொருளாதார சமத்துவத்தை காண்கிறோம். ஆகதலால் தான் அங்குதான் பூரண ஜனநாயகம் உண்மையாக தலைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. 1936ஆம் வருட சோவியத் யூனியனின் சட்ட அமைப்பை கவனியுங்கள். எவ்வளவு தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தங்களுக்கு உண்மையாக சேவை செய்யவில்லை எனில், தங்கள் நலன்களுக்காக பாடுபடவில்லை எனில் பொதுமக்கள் அந்த பிரதிநிதியை திருப்பி அழைத்து கொள்ள முடியும். இம்மாதிரியான சட்ட அமைப்பை உலகில் வேறு எங்காவது நீங்கள் கண்டதுண்டா? இதர தேசங்களில் தன்னை தேர்ந்தெடுத்த ஒரு பொதுமக்களின் நலன்களுக்கு எவ்வளவு மாறாக ஒரு பிரதிநிதி நடந்து கொண்டாலும் அவனை குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் பொதுமக்களால் திருப்பி அழைக்கவே முடியாது. அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் நீங்கள் காணும் ஒரு ஜனநாயகம் முதலாளித்துவ ஜனநாயகம். அது ஒரு தகிடி தத்தமே ஆகும், வெறும் போலி. எல்லா வயது வந்த மக்களுக்கும் ஓட்டுரிமை முதலென இருந்தும் கூட பூர்சுவாக்கள் தான் அந்த அரசாங்கங்களில் ஆதிக்கம் செலுத்தி மக்களை சுரண்டி கொடுக்கிறார்கள். ஆதலால் எங்கு பரிபூரண பொருளாதார சமத்துவம் இருக்கிறதோ அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும். எனவே சோவியத் யூனியனில் பொருளாதார சமத்துவம் இருக்கிறதே ஒழிய அரசியல் ஜனநாயகம் இல்லை என கூறுவது வெறும் அர்த்தமற்ற பேச்சு. உடனே அவர், இல்லை இல்லை, இது என்னுடைய சந்தேகமல்ல, ஒரு சிலர் இம்மாதிரி சந்தேகப்படுகிறார்கள் என அவசரமாக பதில் சொன்னார். யார் இந்த மக்கள்? ஒரு சில படித்த மத்தியதர வர்க்கத்தினை தவிர என நான் குறுக்கிட்டு சொன்னேன். பின் சோவியத் யூனியனில் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர இதர கட்சிகள் இருக்க அனுமதிப்பது கிடையாது என்பது அவருடைய அடுத்த கேள்வி. கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை அமைப்பதற்காக எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்கிறது என்பதை பற்றியும், அந்நாட்டில் சுரண்டும் கும்பல்களான ஜமீன்தார்கள், முதலாளிகள் முதலியோர் எப்படி ஒழித்து கட்டப்பட்டனர் எனவும் எடுத்து கூறினேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனி லட்சியம் உண்டு. அதாவது சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட சமுதாயத்தை சிருஷ்டிப்பதை
தனது லட்சியமாக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எந்த கட்சி இருக்க முடியும்? கலை வளர்ச்சிக்காக பாடுபடும் ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் அது அனுமதிக்கப்படும். முதலாளித்துவத்தின் கீழ் எல்லையில்லாத துன்பங்களை அனுபவித்து நொந்து வெந்து நசுங்கி கிடந்த ரஷ்ய மக்கள் திரண்டு எழுந்து ஜாரின் கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி மகோன்னதமாக அமைத்த சோசலிச சமுதாயத்தை தங்கள் இரத்தத்தால் கட்டப்பட்ட புதிய சமுதாய அமைப்பை தகர்த்தெறியும் லட்சியம் கொண்ட எந்த அரசியல் கட்சியும் அந்த மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இது உறுதி. அதுவல்ல நான் சொல்ல வந்தது. சர்க்காரின் போக்கை விமர்சனம் செய்வதற்காகவது ஒரு கட்சி இருக்க வேண்டாமா என்று அந்த நண்பர் மீண்டும் கேட்டார். சோவியத் யூனியனில் வேறு எந்த கட்சியும் இல்லாமலேயே பொதுமக்கள் சர்க்காரின் போக்கை நன்கு விமர்சனம் செய்ய பூரண சுதந்திரம் அளிக்கப்படுகிறார்கள். சர்க்காரின் ஒவ்வொரு கொள்கையும் திட்டமும் பெருவாரியான சோவியத் மக்களால் நன்கு விவாதிக்கப்படுகிறது. பின் உதாரணத்திற்கு தொழில் சீரமைப்பு திட்டங்களை எடுத்துக்கொண்டேன். எப்படி புதிய புதிய திட்டங்கள் போடப்படுகின்றன எனவும் எவ்வாறு அவைகளை முடிவு செய்யும் வாதங்களில் பாட்டாளி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எனவும் விளக்கமாக அந்த நண்பருக்கு எடுத்து கூறினேன். சர்க்கார் உத்தியோகங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகின்றன? அவைகள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தின் கீழ்தான் இல்லையா என மேலும் அவர் ஒரு கேள்வி கேட்டார். சுப்ரீம் சோவியத் சபையில் கூட ஏறக்குறைய 50% கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேராத பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். சோவியத் பார்லிமெண்ட்டில் ஒரு அங்கத்தினர் ஆவதற்கோ அல்லது அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பதற்கோ ஒருவர் கட்டாயமாக கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவர்கள் சோசலிச சமுதாயத்திற்கு விசுவாசிகளாக இருக்க பிரமாணம் செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் இருக்க வேண்டும் என நினைக்கும் கட்சியின் லட்சியம் எதுவாக இருக்க முடியும்? அது சோசலிசத்துக்கு எதிராக இருக்குமானால் அக்கட்சியை மக்களே தூக்கி எறிவார்கள் என நான் பதில் சொன்னேன். அங்கு தனிப்பட்ட நபருக்கு சுதந்திரம் இருக்கிறதா என அவர் கேட்டார். இதுதான் அநேகரால் கேட்கப்படும் கேள்வி எனவும் தெரிவித்தார். யாருக்கு சுதந்திரம்? எதற்காக? இதர மக்களை சுரண்டி கொடுக்கவா? அதை உறுதியாக அனுமதிக்க முடியாது. 1942 ஆகஸ்ட் இயக்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாததால் ஜனங்கள் உங்களை வெறுக்கிறார்கள் எனவும் கூறினார். இந்த கேள்விக்கும் சரியாக பதில் சொன்ன பொழுது, உங்கள் கட்சி சரியான மார்க்கத்தில் தான் சென்றுள்ளது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் இதரர்கள் அப்படி நினைக்கவில்லையே என்றார். அவர் ஆபீஸுக்கு புறப்பட்ட பொழுது என்னிடம் நான் 1/4/1947 முன் வேறு இடத்தை பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மறுநாள் காலை நாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தோம். என் மனைவிக்கு கம்யூனிஸ்டுகளை கண்டாலே பிடிக்காது என அவர் பேச்சை தொடங்கினார். நான் ஏன் என்று கேட்டேன். ஏனெனில் அவளுக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றார். அவள் விரும்பினால் அவளுக்கு இன்னும் சில ஏக்கராக்கள் கம்யூனிஸ்டுகள் அதிகம் கொடுப்பார்கள். கம்யூனிஸ்ட் சர்க்கார் அவளுக்கு கல்வியை போதித்து சுதந்திரமான வாழ்க்கையை நடத்த சந்தர்ப்பம் அளிக்கும். இன்று இருப்பதை விட கம்யூனிஸ்ட் சமுதாயத்திலே அவள் மிகவும் ஆனந்தமான திருப்தியான வாழ்க்கையை நடத்துவாள். இன்று அவள் உனக்கு வெறும் அடிமை. சமையல் செய்வதும் குழந்தைகளை பெற்று தருவதும் தான் அவளுடைய முக்கிய வேலைகள். கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் அவள் ஆண்களுக்கு சமமான அந்தஸ்தை பெறுவாள் என நான் விளக்கினேன். பின் குடும்பம் என்ன ஆவது என அவர் கேட்டார். அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை மகோன்னத நிலையை அடையும். இன்று குடும்பத்தில் பெண் அடிமையாகவும் ஆண் எஜமானனாகவும் இருக்கிறார்கள். நாளை ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் சம உரிமையுள்ள வாழ்க்கை துணைவராக இருப்பார். இங்கிலீஷை புரிந்து கொண்ட அவரது மனைவியார் புன்னகையுடன் தலையசைத்தார். என் நண்பர், நீங்கள் மிகவும் சாதுரியமாக விஷத்தை செலுத்தி விடுகிறீர்கள் என புன்சிரிப்புடன் கூறினார். பிறகு அடுத்த விஷயத்திற்கு ஒரு தாவினார். பாட்லிவாலாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அவரை கட்சியிலிருந்து விலக்கினீர்கள் என்று மற்றொரு கேள்வி கேட்டார். திமிர் பிடித்த ஒரு நிலப்பிரபு தன் அடிமையை நடத்தும் முறையில் அவர் தன் மனைவியை நடத்த தொடங்கினார். கட்சி எச்சரித்தது. அவர் செவிசாய்க்கவில்லை. கட்சி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. அவர் அந்தரங்க வாழ்க்கையில் கட்சி ஏன் தலையிட வேண்டும்? கட்சி தன் ஆண் தோழர்களிடம் மாத்திரம் அக்கறை கொண்டிருக்கவில்லை, தன் பெண் தோழர்களின் நல உரிமைகளையும் கவனிக்கிறது. நீங்கள் உங்கள் மனைவியை அடித்து துன்புறுத்த சோசலிச சமுதாயம் உங்களை அனுமதிக்காது. அவர் மிகவும் கடுமையான கட்டுப்பாடு. கட்சியினுள் இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்டம். நான் உண்மையாகவே உங்கள் திடமான கொள்கைகளை போற்றுகிறேன். ஒரு நாள் மாலை நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் தகப்பனார் முன்பு கம்யூனிஸ்ட் அனுதாபியாகவே இருந்தார். இப்பொழுது அவர்களை கண்டாலே அவருக்கு வெறி கிளம்பும். அவர் இங்கு வந்தால் உங்களை விரட்டி விடுவார் என அந்நண்பர் கூறினார். நான் ஏன் என்று கேட்டேன். ஏனெனில் இப்பொழுது ஏழை எளிய விவசாய மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி குறைந்த நேர வேலையும் அதிகபட்ச கூலியும் கம்யூனிஸ்டுகள் கேட்பதால் தான் என்று பதில் கூறினார்.
அப்படியானால் உங்கள் தந்தை கம்யூனிஸ்ட கொள்கைகள் வார்த்தை அளவில் இருக்கும் வரை அதை வரவேற்பார். அதை செய்கை அளவில் உருவெடுத்தால் அதை கடுமையாக எதிர்ப்பார். இது ஆச்சரியம்தான் என்று உரைத்தேன். நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எவ்வளவு நிலம் அனுமதிக்கிறீர்கள் என அவர் கேட்டார். 50 ஏக்கர் என பதிலளித்தேன். ஓஹோ, அப்படியானால் நான் தப்பித்தேன். நான் உங்களுடைய கட்சியில் இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்குள் என் நிலங்களையெல்லாம் விற்றுவிட வேண்டும் என நினைக்கிறேன் என்றார். அன்புள்ள சாகர், நடுத்தர வர்க்கத்தின் ஊசலாடும் தன்மை இதிலிருந்து நீ நன்கு அறிந்து கொள்வாய். அந்த இடத்தை விட்டு நான் 31ஆம் தேதி சாயங்காலம் புறப்பட்ட பொழுது அந்த நண்பர் நான் அல்லது இதர தோழர்கள் விரும்புகிற பொழுதுகளெல்லாம் அங்கு வந்து 1-2 நாட்கள் தங்கலாம் எனவும், ஆனால் அங்கிருந்து கொண்டு கட்சி வேலை எதுவும் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்து கொண்டார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர் செய்த அன்பான உபசாரங்களுக்காக எனது வணக்கங்களை தெரிவித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டேன். படித்த மத்தியதர வகுப்பாரின் குழப்பமான இந்த நிலைமையையும் பாடுபடும் ஏழை பாட்டாளி மக்களின் அரசியல் தெளிவையும் நீ ஒப்பிட்டுப்பார். புரட்சி வாழ்த்துக்கள்.